இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் தேனீ வளர்ப்பு குறித்து மதுரை மாவட்டம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண் பூச்சியியல் துறையின் பேராசிரியர் முனைவர் ஜி சீனிவாசன் அவர்கள் தரும் தகவல்கள். தேனீ வளர்ப்பு பார்த்திங்கன்னா இப்போ விவசாயத்தில் மிக முக்கியமான பங்களிக்கிறது. இப்போ தேனீக்களினுடைய பயன்கள் பொதுவாக எல்லாருக்குமே தெரியும். நம்மளுக்கு தேன் கிடைக்குது, அது இல்லாமல் மெழுகு கிடைக்குது. இது இல்லாமல் தேனீ பூச்சிகள் நம்மளுக்கு விவசாயத்தில் மகரந்த சேர்க்கைக்கு மிக முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ விவசாயத்தில் மகரந்த சேர்க்கை நடந்தால் தான் நம்மளுக்கு நல்ல மகசூலாக தரக்கூடிய பயிர்கள் நிறையா இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா சூரியகாந்தி எல்லாம் தேனீக்கள் இல்லாட்டினா அதில் விளைச்சலை பார்க்க முடியாது. அந்த மாதிரி விளைச்சலை அதிகப்படுத்துறதுக்காக நம்ம தேனீக்களை வளர்க்குறோம். சாதாரணமாக 20லிருந்து 25% மகசூல் அதிகரிக்கப்படும் இந்த தேனீக்கள் வளர்க்கறனால. இப்போ தேனீக்களில் பார்த்திங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா வளர்ப்பு தேனீக்கள் பார்த்திங்கன்னா இந்திய தேனீ இருக்குது, இத்தாலிய தேனீ இருக்குது, கொசு தேனீ இருக்குது. இதெல்லாம் வளர்ப்பு தேனீக்கள். நம்ம தோட்டத்திலே ஒரு பெட்டி வைத்து அந்த தேனீக்களை பெட்டிக்குள்ளே அடைத்து வைத்து நம்ம வளர்க்கலாம். நம்மளுக்கு தேவையான தேனையும் எடுத்துக்கிறோம், அதே சமயத்தில் அது மகரந்த சேர்க்கைக்கும் பயன்படுது. இது இல்லாமல் தேனீக்களில் வேறு ரகங்கள் இருக்குது. பார்த்திங்கன்னா மலை தேனின்னு சொல்லுவோம். பெரிய பெரிய கட்டடங்களில் இல்லை மலைகளில் பார்த்திங்கன்னா பெரிய கூடா கட்டியிருக்கோம். அந்த தேனீக்களை நம்ம வளர்க்க முடியாது. ஏன்னா அந்த தேனீக்கள் நம்மளை அதிகமாக விரட்டி கொத்தக்கூடிய தன்மை உடையவை. அதனால் அந்த தேனீக்களை வளர்க்க முடியாது. அதே மாதிரி கொம்பு தேனி நீங்கள் பார்த்துருப்பீங்க. மரங்களில் ஒரே மரத்தில் ஒரு 30-40 கொம்பு தேனி குட்டைக்கு சின்ன சின்ன அடைகளாக இருக்கும். அதையும் நம்ம வளர்க்குறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் இந்த வகை கொம்பு தேனி மற்றும் இந்த மலைத்தேனியை தவிர மற்ற தேனீக்களான இந்திய தேனி, இத்தாலிய தேனி, கொசு தேனி இதை 3மே நம்ம வளர்க்கலாம். இப்போ தேனீக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு கூட்டமாக வாழக்கூடிய ஒரு பூச்சி இனம். இப்போ தேனீ பெட்டி அப்படின்னா ஒரு தேனீ காலனி அப்படின்னு சொன்னோம்னா, தேனீ கூட்டம் அப்படின்னு சொன்னோம்னா, தேனியில் பார்த்திங்கன்னா ஒரு கூட்டத்தில் ஒரே ஒரு ராணி தேனி தான் இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில ஆண் தேனீக்கள், அதாவது ஆண் தேனீக்கள் ஒரு 100, 200, 300 இந்த 100 என்ற எண்ணிக்கையில் ஆண் தேனீக்கள் இருக்கும். மற்றும் வேலைக்கார தேனீக்கள் பார்த்திங்கன்னா 1000 கணக்கில் இருக்கும். ஸோ 1000, 10,000, 5000, 20,000 அந்த மாதிரி வேலைக்கார தேனீக்கள் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு தேனீ கூட்டம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ தேனீ கூட்டத்தில் முக்கியமான பங்கு வகிப்பது பார்த்திங்கன்னா ராணி தேனி. ராணி தேனி தன்னுடைய உடம்புல இருந்து ராணி பொருள் அப்படின்ற ஒரு பொருளை வெளியிடுது. அந்த பொருளை எல்லா தேனீக்களும் பகிர்ந்து தன்னுடைய நாக்கால் நக்கி எல்லாம் பகிர்ந்து கொள்றதுனால அதுக்குன்னு ஒரு கூட்டத்துக்கு தனி அமைப்பை வச்சுக்கிறது. அதனால் ராணி தேனி தான் முழுசாக ஒரு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். ராணி தேனி தான் தேனீ கூட்டத்திலேயே முட்டையிடம் பக்குவம் கொண்ட ஒரே ஒரு பெண் தேனி. மற்ற தேனீக்கள் எதுவுமே முட்டையிடாது. ராணி தேனி மட்டும்தான் கருவுற்ற முட்டையிடும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆண் தேனீக்களுக்கு என்ன வேலை? ஆண் தேனீக்கள் பார்த்திங்கன்னா பொதுவாக கூட்டில் வெப்பநிலையை பராமரிக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுது. வேறுபடி இனப்பெருக்கத்திற்கு ராணிகுடன் சேர்ந்து இனப்பெருக்கம் செய்வதற்கு பயன்படுகிறது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ராணி தேனி ஆண் தேனீக்கள் இல்லாமல் வேலைக்கார தேனீக்கள் நிறைய இருக்கும். இந்த வேலைக்கார தேனீக்கள் தான் கூட்டத்திலேயே எல்லா விதமான வேலைகளை செய்கிறது. பார்த்திங்கன்னா கூட்டத்தை பராமரிக்கிறது, உள்ளுக்குள்ளே இருக்கிற புழுக்களுக்கு உணவு ஊட்டுதல், வெளியே சென்று மகரந்தம் தேன் இதெல்லாம் சேகரிக்கிறது. அது இல்லாமல் எதிரிகளிலிருந்து காவல் காப்பது, கூட்டை சுத்தம் செய்வது, இது எல்லாமே இந்த வேலைக்கார தேனீக்கள் தான் செய்யும். வேலைக்கார தேனீக்களுக்கு எல்லாம் கட்டளை ராணி தேனிட்டு இருந்தால் போகும். அது ராணி பொருள் அப்படின்ற ஒரு பொருள் வழியாக தான் அது போகுது. அதனால் இந்த வேலைக்கார தேனீக்கள் தனித்தனி கூட்டமாக பிரிந்து செயல்படும். இப்போ தேனீக்கள் வளர்க்கும் போது பார்த்திங்கன்னா அதில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது அதற்கு தேவையான மலர் வனம். மலர் வனம்ன்றது பூக்கள், நிறைய பூக்கள் அந்த ஏரியாவில் இருக்கணும். இப்போ ஒரு 50 தேனீ பெட்டி ஒரு இடத்துல வளர்க்குறோம்னா அதை சுற்றி ஒரு 10 ஏக்கர்லையாவது நம்மளுக்கு நல்ல மலர் வனம் வேணும். நல்ல மலர் வனம்னா அந்த மலர்கள் மகரந்தம் கொடுக்குறதா இருக்கலாம், இல்லை மதுரம் தர்றதா இருக்கலாம், ரெண்டுமே சேர்ந்து இருக்கலாம். நிறைய அந்த மாதிரி பக்கத்தில் மகரந்தமும் மதுரமும் தரக்கூடிய செடி கொடிகள் பக்கத்தில் இருந்தால் தான் அந்த தேனீ கூட்டம் அங்கே இருக்கும். இல்லாட்டியும் நம்ம தேனீ கூட்டத்தை வைத்திருப்போம். அது பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் தன்னுடைய இடத்த காலி பண்ணிவிட்டு வேறு இடத்துக்கு போயிருக்கும். எங்கே அதுக்கு உணவு கிடைக்கிறதோ அந்த இடத்த நோக்கி போயிடும். அதனால் தேனீ கூட்டத்துக்கு மிக முக்கியமாக சுற்றி வயல்வெளிகளில் நல்ல மலர் வனம் இருக்க வேண்டும். அது இல்லாமல் நம்ம பண்ண முடியாது. இயற்கையாக பார்த்திங்கன்னா கேரளாவிலலாம் பார்த்திங்கன்னா
மேற்கு மலை தொடர்ச்சியில் நிறைய தேனி வளர்க்குறாங்க. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா வருடம் பூரா பூத்து கொண்டு இருக்கக்கூடிய தாவரங்கள் நிறைய இருக்குது. அதுக்கு வந்து வருஷம் பூரா அதுக்கு தேனும் மகரந்தும் கிடைக்கிறனால அது வந்து தன் இடத்த அப்படி தற்காத்து அங்கேயே இருந்துக்கிறோம், வேறு எங்கேயும் ஓடி போயிடாது. இப்போ தமிழ்நாடு மாதிரி இடங்களில் நம்ம சில இடங்களில் பண்ணும்போது நல்ல இடத்தை தேர்வு செய்ய வேண்டும். தேனி வளர்க்குறதுக்கு நல்ல இடத்த தேர்வு செய்யணும். அதை தேர்வு செஞ்சு அந்த இடத்துல சுற்றி மலர்வனம் இருந்தால் மட்டும்தான் அது இருக்கும். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா சாதாரணமாக இந்திய தேனி வகைகள் இதில் இந்த பெட்டிகளில் நம்ம வந்து வளர்க்குறோம். இதில் வந்து ஆண்டுக்கு பார்த்திங்கன்னா 5 கிலோ வரைக்கும் நம்ம தேன் எடுக்கலாம். இதே இது நம்ம இத்தாலிய தேனீ ரகங்கள், அதாவது வெளிநாட்டிலேருந்து நம்ம இத்தாலியிலேருந்து கொண்டு வந்து இங்கே வந்து இப்போ தமிழ்நாட்டில் நம்ம அந்த இத்தாலிய தேனீக்களை வளர்த்துட்ருக்கோம். அதிலிருந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 35 கிலோ தேன் எடுக்கலாம். தேனுடைய அளவு வந்து சுற்றி இருக்க மலர் வனத்தை பொறுத்து தான் இருக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த யூக்கலிப்டஸ், புதுக்கோட்டை மாவட்டத்தில் யூக்கலிப்டஸில் நிறைய தேன் கிடைக்கும். தேனி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வாழை போடுறாங்க, எப்பயுமே வாழை பூத்துக்கொண்டே இருக்கும், அதில் நிறைய தேன் கிடைக்கும். அதே மாதிரி மா, புளி, வேப்ப மரங்கள், கொய்யா, காஃபி, இது மாதிரி நிறைய செடிகள் வந்து அதிக எண்ணிக்கையில் இருந்தால் தான் நம்ம தேன் நல்ல முறையில் கலெக்ட் பண்ண முடியும். இப்போ தேனீக்களில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து அந்த சூழ்நிலை காரணமாக இல்லை மழை பெஞ்சிட்ருக்கு இல்லை உணவு பற்றாக்குறை இருந்தால் தேனீ கூட்டத்தினுடைய அளவு குறைய ஆரம்பிச்சிடும். தேனீக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சாக ஆரம்பிச்சிடும். ராணி தேனி சரியாக முட்டையிட முடியாமல் போய்விடும். இப்போ ராணி தேனி பார்த்திங்கன்னா இயற்கையாக வந்து 2லேருந்து 3 வருஷம் வாழும். ஆனால் வேலைக்கார தேனீக்கள் பார்த்திங்கன்னா 3 மாதம் 4 மாதம் வாழும். ஆண் தேனீக்கள் அதே மாதிரி ஒரு 2 மாதம் தான் வாழும். ஆனால் ராணி தேனி மட்டும்தான் 3 வருஷம் வாழும். அதனால் அந்த ராணி தேனி வந்து சரியாக பராமரிக்க வேண்டும். ராணி தேனிக்கு தேவையான உணவுகளை வந்து வேலைக்கார தேனீக்கள் தான் ஊட்டும். அப்போ வேலைக்கார தேனீக்களினுடைய எண்ணிக்கை சரியாக உள்ளே இருந்தால் தான் ராணிக்கு சரியான சாப்பாடு ஊட்டப்படும். அதை நல்லா சாப்பிட்டு ராணி தேனி வந்து வருஷத்தில் 1 முறையோ 2 முறையோ கூட்டை விட்டு வெளியே வந்து ஆண் தேனீக்களுடன் இனப்பெருக்கம் செய்து திரும்ப வந்து ஆண் தேனீக்கள் உள்ள எல்லா விந்துக்களையும் வாங்கி தன்னுடைய பையில் அதை வந்து சேகரித்து கொண்டு திரும்ப பெட்டிக்குள்ளே வந்துடும். ஸோ அந்த சேகரித்த விந்தணுக்களை வைத்து தான் அது வந்து 6 மாதமோ 1 வருஷத்துக்கோ தன்னுடைய முட்டையிடும் திறனை தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதனுடைய விந்தணுக்களினுடைய எண்ணிக்கை குறையும் போது அது திரும்ப வெளியே வந்து ஆண் தேனீக்களினோட, அதாவது ஏரில் தான் நார்மலாக பண்ணோம், ஆண் தேனீக்கள் கூட போய் இனப்பெருக்கம் செய்து திரும்ப வந்து உள்ளே இருக்கும். இந்த மாதிரி ராணி தேனி வந்து நல்ல திறமையான நல்ல திடமான ஒரு ராணி தேனியாக இருந்தால் தான் அந்த கூட்டம் வலுவாக இருக்கும். அது மாதிரி இந்த கூட்டத்தில் வந்து வலுவாக இருக்கிறதுக்கு சில சமயங்களில் பார்த்திங்கன்னா வெயில் காலத்துலேயோ மலர்கள் இல்லாத போதோ இல்லை மழை காலத்தில் அடிக்கடி மழை பெஞ்சிட்டு இருந்தாலோ இந்த வேலைக்கார தேனீக்கள் வந்து வெளியே போய் உணவு சேகரிக்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம தனியாக வந்து அதுக்கு உணவு அளிக்கலாம். எப்படி உணவு அளிக்கிறது? ஒன்றுமே இல்லை, சர்க்கரை, நம்ம வெள்ளை சர்க்கரை இருக்கலாம், அந்த சர்க்கரையை தண்ணியில் கரைச்சி 10% அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து 1 லிட்டர் தண்ணியில் 100 கிராம் தண்ணீரை கலைச்சி இது 100 கிராம் ஜீனி அல்ல சர்க்கரையை கரைச்சி அதுக்கு வந்து உணவாக உள்ளே கொடுக்கலாம். ஏன்னா அது தன்னால் வெளியே போக முடியாத சூழ்நிலையில் அதை வந்து உணவை சாப்பிட்டுக்கிட்டு உள்ளே இருந்து தன்னுடைய பணிகளை தொடர்ந்து கொண்டு இருக்கும். அப்புறம் மழை நின்றதுக்கப்புறம் திரும்ப ரெகுலராக போய் அது வந்து வெளியே போய் உணவை சேகரிக்க ஆரம்பிக்கும். நம்ம மழை நின்றுச்சுன்னா உணவு கொடுத்து அதை சோம்பேறி ஆக்கக்கூடாது. உணவு வந்து ஏதாவது முக்கிய அவசரம் வேறு வழி இல்லைன்னா மட்டும்தான் நம்ம உள்ளுக்குள்ளே உணவு ஆர்டிஃபிஷியலாக நம்ம வழங்குகிறோம். அது சக்கரை தண்ணி தான் கொடுக்குறோம். இல்லை காலனியினுடைய ஸ்ட்ரென்த்து குறையும் எதிரிகள்னால, அந்த சமயத்தில் 2 காலனி இருக்குது, 2 காலனியுமே வீக்கான காலனியாக இருக்குது, 2 தனித்தனி ராணிகள் இருக்குது, அதில் ஒரு ராணி சரியில்லை, இன்னொரு ராணி திடமாக இருக்குது அப்படின்னா இந்த கூட்டத்தையும் இணைக்கலாம். நம்ம அதை இணைக்கிறதுக்கு ஒரு சில மெத்தட் இருக்குது. அதாவது ஒரு ராணித்தேனி, எந்த ராணித்தேனி திடமான ராணித்தேனியாக இருக்கோ அதை மட்டும் நம்ம ரிட்டைன் பண்ணிவிட்டு, நம்மளுக்கு பயன் இல்லாத ராணித்தேனி, வயதான முதிர்ந்த ராணித்தேனினா அதை வந்து நம்ம எடுத்து அதை கொண்டுட்டு ஒரே ராணித்தேனியை வச்சு 2 கூட்டத்தையும் இணைக்கக்கூடிய மெத்தட்ஸ் இருக்குது. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பெட்டியில் இருக்கக்கூடிய அந்த புழு அறை அப்படின்றத மட்டும் எடுத்துக்கொண்டு 2 பெட்டியினுடைய புழு அறைக்கு நடுவில் ஒரு சின்ன நியூஸ் பேப்பர், அந்த நியூஸ் பேப்பரில் சின்ன சின்ன ஓட்டைகளை போட்டு ஒரு இரவு பூரா வச்சிட்டோம்னா இந்த தேனீ கூட்டத்துக்கு இருக்க அந்த ஸ்மெல், வாடைன்னு சொல்லக்கூடியது அந்த தேனீ கூட்டம் ஸ்மெல்லுக்கு சேர்ந்து ஒன்று கலந்து 2 நைட்டாக சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டு 2 ஒன்று சேர்ந்துக்கிறோம். அப்போ வந்து காலனி ஸ்ட்ராங் ஆயிரும். இந்த மாதிரி மெத்தடில் நிறையா பண்ணலாம். இது இல்லாமல் நிறைய காலனியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா பக்கத்தில் நல்ல சுத்தமான தண்ணி ஓடுகின்ற ஓடை இருக்க வேண்டும். இல்லை தண்ணியை நம்மளாவது கொடுக்கணும். அதை தண்ணி இல்லாத இடத்துல அந்த தேனீக்கள் இருக்காது, அதுவும் தண்ணி குடிக்கும். அதனால் சுத்தமான தண்ணி எடுக்க இடத்த தேர்வு செய்யணும். அது இல்லாமல் சில வாகனங்கள் அடிக்கடி போகக்கூடிய இடம், புகை
நிறைய வெளியேறிச்சினாலும் இந்த கூட்டங்கள் ஓடிவிடும். அடிக்கடி அதுக்கு சத்தம் போடுறது நிறைய பிடிக்காது. அது மாதிரி தேனீக்களினுடைய குணத்தை தெரிஞ்சு அதே மாதிரி காற்று எந்த திசையில் அடிக்கிறதோ அதை எதிர்த்து நம்ம தேனீ பெட்டியை வைக்கக்கூடாது. பார்த்திங்கன்னா அது இல்லாமல் நல்ல மர நிழல் இருக்கணும். அந்த மாதிரி இடங்களில் வந்து நம்ம பெட்டிகளை வைக்கணும். நம்ம கோடை காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஹீட் உள்ள உற்பத்தி ஆகும். அந்த சமயத்தில் என்ன பண்ணால் நம்ம கோணிப்பை, அதாவது ஈரச்சாக்கு, அதில் வந்து தண்ணியை தெளித்து அதை வந்து மேலே பெட்டி மேலே போட்டு மூடி வைக்கலாம். அது மாதிரி நிறைய வழிமுறைகள் இருக்குது இந்த தேனீக்களை பராமரிக்கிறதுக்கு. அந்த முறைகளை சரியாக பின்பற்றி தேனீக்களை பராமரித்தால் மட்டும்தான் நம்ம தேவையான மகசூலும் எடுக்கலாம், கூட்டமும் ஓடி விடாமல் நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். நமக்கு தேவையான பயிர்களில் தேவையான நம்ம கிராஸ் பாலினேஷன் சொல்லக்கூடிய மகரந்த சேர்க்கையும் தேனீக்களால் நம்மளுக்கு கிடைக்கணும்னா அந்த கூட்டத்தையும் சிறப்பாக பராமரிக்க வேண்டும். இது வந்து சற்று நேரத்திலேயே நம்ம தேனீக்களை பற்றி முடிவாக எல்லா விஷயங்களையும் சொல்லிட முடியாது. இது பார்த்தீங்கன்னா நம்ம இளநிலை மாணவர்களுக்கு 4 மாத படிப்பாக நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் தேனீ வளர்க்கிறத. அதனால் அவங்க வந்து அவங்களே வந்து எல்லாத்தையும் வந்து தேனீக்களை தொடுவாங்க, தேனீக்களை எடுப்பாங்க. அவங்களெல்லாம் கொட்டாத அளவு அதுக்கு தேவையான பயிற்சிகளை நம்ம கொடுத்துட்றோம். தேனீக்கள் வந்து அதுக்கு தன்னுடைய ஓனர் யார் அப்படின்ற அந்த அதிர்வுகளை வச்சே கண்டுபிடிச்சிரும். அதனால் அந்த ஃப்ரேமை நம்ம எடுத்து பார்த்து அடிக்கடி உள்ளுக்குள்ளே ஏதாவது மாற்றம் இருக்கான்னு நம்ம வந்து அடிக்கடி கண்காணிக்க வேண்டும். அப்படி கண்காணிக்கிறதுக்குரிய ட்ரைனிங் எல்லாம் பயிற்சிகள்லாம் மாணவர்களுக்கு கொடுத்து அவங்க சுயமாக வேலை நாளைக்கு படித்து முடிச்சதுக்கப்புறம் தேனீ வளர்ப்பை செய்யலாம் அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்குறோம், ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறோம். காலையில் 5 மணிக்கு நீங்கள் தேனியினுடைய பெட்டி பக்கத்தில் போய் நில்லுங்க. 5 மணிக்கு லேசாக சூரிய ஒளி வராது, சூரிய வெளிச்சம் வந்த உடனே காலையில் அது நேராக வயல்வெளிக்கு போயிடும். 5 மணிக்கே உள்ளேருந்து கிளம்புறதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு தேனி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10,000 15,000 ட்ரிப் அடிக்கும் மலருக்கும் தன்னுடைய பெட்டிக்கும். எதுக்காக? மகரந்தம் மதுரம் சேர்ப்பதற்காக அவ்வளோ வாட்டி போயிட்டு வருது. அவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கும் அந்த தேனீக்கள். அந்த வேலைக்கார தேனீக்கள் சுறுசுறுப்பை பார்த்தாலே மனிதன் சுறுசுறுப்பாக மாறி தன்னுடைய வேலையை 5 மணிக்கே எழுந்து செய்ய ஆரம்பிச்சிருவான். அதனால் தேனீக்கள்கிட்டருந்து நம்மளுக்கு பொருள் மட்டும் கிடைக்குதுன்னு நினைக்க வேணாம், அதுகிட்டருந்து நிறைய கற்றுக்கலாம். இப்போ தேனீ வளர்ப்பவர்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நரம்பு தளர்ச்சின்ற நோயே வராது. காரணம் என்னென்ன? அதுகிட்ட வந்து அப்பப்போ ஒரு நாளைக்கு 1 கொட்டோ 2 கொட்டோ அவங்க எப்படி வாங்குவாங்க. அந்த தேனீ விஷத்தில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து நரம்பு தளர்ச்சி வரவிடாமல் தடுக்குது. அதனால் அந்த தேனீ வளர்ப்பை மிக ஒரு ப்ராஃபிட்டபுளாகவும் நம்ம லாபகரமான தொழிலாகவும் பண்ணலாம். நம்மளும் சுறுசுறுப்பாகலாம். டெய்லி ஒரு வேலையை அந்த தேனீக்களை பார்க்க புது புது நினைவுகள், அர்த்தங்கள் நம்மளுக்கு நிறைய தெரிய ஆரம்பிக்கும். அதை வச்சே வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய மிக அருமையான வாய்ப்பு இந்த தேனீ வளர்ப்பினால் உண்டு. மேலும் விவரங்கள் பெற முனைவர் ஜி சீனிவாசன் அவர்களை 098 42 15 06 19 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.